நான் உங்க அருண். ஒரு ஏரிக்குள்ள கருப்பசாமி கோயில் அமைஞ்சிருக்கு. அங்க கருப்பசாமி 6 மாசம் தண்ணிலையும் 6 மாசம் தரையிலையும் இருந்துகிட்டு இருக்கு. தன்னை தேடி வர பக்தர்களுக்கு பல அமானுஷ்ய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அமானுஷ்ய இடத்தை தேடித்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். தண்ணீரில் 6 மாதம் தரையில் 6 மாதம் வாசம் செய்யும் கருப்பசாமி. இது இந்த ஒரு 6 மாதம் தான் சொல்ல முடியும். இந்த திருவிழாட்டத்துக்கு எப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வச்சிடும். 3வது கண் நிகழ்ச்சிக்காக கருப்பு கொடுத்த ஒரு அமானுஷ்ய அறிவிப்பு. கண் திறந்தோனே என்னைய பாருப்பா, முத காட்சி உங்களை தான் கொடுப்போப்பா. சிலிர்க்க வைக்கும் நேரடி காட்சிகள். நான் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கோவில்பட்டிக்கு வந்துட்டேன். இங்கதான் ஏரிக்கு நடுவுல கருப்பசாமி கோயில் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் கருப்பசாமி கோயில். நான் இங்க வரும்போதே ஒரு அமர்க்களமான விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. கருப்பசாமி மற்றும் சில தெய்வங்களுக்கு இவங்க படையல் போட ஆயுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் பலர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு அம்மா கையில வேப்பலையை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து பலரும் ஆட ஆரம்பிச்சாங்க. பூசாரி இப்ப தரையில வைக்கப்பட்டிருந்த தீச்சட்டிய கையில எடுத்து ஒரு முறை அம்மனுக்கு காட்டிட்டு பிறகு ஆடிக்கிட்டு இருந்த அம்மா கிட்ட கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஆட்டம் களை கட்ட ஆரம்பிச்சது. யாரு எப்போ ஆட போறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பலரும் ஆட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சின்ன பையனும் கூட சேர்ந்து ஆடினதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பூசாரி அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்ட ஆரம்பிச்சாரு. உடுக்கை சத்தமும் பம்பை சத்தமும் சேர்ந்து அங்க இருக்கிற தெய்வங்களை தூண்டி விடுற மாதிரி இருந்தது. அவங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு மூலையில ஒருத்தருக்கு கருப்பசாமி உடைகளோட கெட்டப் சேஞ்ச் நடந்துகிட்டு இருந்தது. இவர் தான் செண்பகராஜ். இந்த கோயிலை இவர் தான் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இவர் மேலதான் கருப்பசாமி வந்து காட்சி கொடுக்கவருக்கு. செண்பகராஜ் அங்கிருந்து நகர்ந்து கருப்பசாமியோட இடத்துக்கு வந்து அவரை கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சாரு. சில நிமிஷங்கள்ல அவருக்குள்ள ஏதோ இறங்கின மாதிரி இருந்தது. அதோட விளைவா அவரோட உடம்பு உதற ஆரம்பிச்சது. அந்த உதறலோட அவரோட ஆட்டம் ஆரம்பமாச்சு. ஆட்டம் களை கட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல ஒருத்தர் அரிவாளை கொண்டு வந்து செண்பகராஜ் கையில கொடுத்தாரு. அதையும் கையில வச்சுக்கிட்டு செண்பகராஜ் ஆட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. அவரை பின்தொடர்ந்து சிலரும் கொஞ்ச தூரம் போனாங்க. அதுக்கு பிறகு யாரும் அவரை பின்தொடர அனுமதி இல்லைங்கிறதால செண்பகராஜ் மட்டும் தனியே போனாரு. கொஞ்ச நேரத்துல ஃப்ரீயான செண்பகராஜ் கிட்ட நான் பேசினேன். இவரு 23 வருஷமா இங்க கருப்பசாமி வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்குள்ள கருப்பசாமி வந்த கதை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. இவரோட மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. பல இடங்களுக்கு அவங்கள அழைச்சிட்டு போயும் குணமாகல. தனக்கு இப்படி ஒரு சோதனை வந்ததை நினைச்சு இவர் பல நாட்கள் அழுதிருக்காரு. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் இரவு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்திருக்காரு. அங்க கண் முன்னாடி கருப்பசாமி நின்றுகிட்டு இருந்திருக்காரு. கடைசியாக ரொம்ப மனசு வேதனைப்பட்டு செஞ்சு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு வீட்டிலே இருந்தோம். இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு வீட்டில் படுத்துருக்கும்போது சரி நம்ம விட்ட வழி ஆண்டம் விட்ட வழின்னு சொல்லி நான் வாட்டுக்கு பேசாமல் இருந்தேன். கதலை ஒட்டி நான் படுத்துருக்கும்போது இப்போ கதலை தட்டுற சத்தம் கட்டுச்சு. அப்போ வீட்டுக்காரமாக தான் எஞ்சி வெளியே ஓட போகுது உங்களுக்கு அப்படின்னு நினச்சி நான் எஞ்சி முழிச்சு பார்க்கும்போது வெளியிலேருந்து கால் தட்டுறது உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரம்மா. அப்போ திறந்து பார்க்கும்போது கருப்பசாமி தச்சுரமாக கச்சைங்குள்ளாவோட நிற்கார் வெளியில். உங்கள் வீட்டில் வெளி முத்தத்தில் வெளியில். அப்போ அவரை கண்ணால் பார்த்ததோட சரி. அவரை பார்த்தது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியல. கொஞ்ச நேரத்துல அவருக்குள்ள வந்த கருப்பசாமி அங்கிருந்து அவரை இந்த கம்மாக்கரை கோயிலுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இங்க ஒரு இடத்துல இவருக்குள்ள இருந்து வெளியே வந்த கருப்பசாமி இவருக்கு காட்சி கொடுத்திருக்காரு. கூடவே பக்கத்துல 8 வயசுல பெண் தெய்வம் ஒன்னும் சிரிச்சுக்கிட்டே இவருக்கு காட்சி கொடுத்திருக்கு. வந்தா இந்த இடத்துல இப்போ இருக்காரு ஐயா கருப்பசாமி. அந்த இடத்துல மரம் பெரிய கருவ மரம் இருந்துச்சு. அப்போ போட எதுவுமே கிடையாது, சும்மா அந்த திண்டு தான் இருக்கும்.
புல் முள்ளெல்லாம் முளைச்சி கிடக்கும். அந்த இடத்துல ஐயா வந்து கச்சப்புல்லா போட்டு காய்ச்சி கொடுத்தாரு. அது அம்மா வந்து பக்கத்தில் 8 வயசு குழந்தை பட்டு பாவாடை உடுத்தி சட்டை போட்டு வேப்பங்கரை கையில் வச்சுட்டு கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த இடத்துல தனக்கு கோயில் அமைக்கணும்னு கருப்புசாமி சொல்லியிருக்கு. அப்படி தனக்கு கோயில் அமைச்சா 8 நாள்ல அவருடைய மனைவிக்கு இருக்கிற சிக்கலை சரி பண்ணி தரதா வாக்கு கொடுத்திருக்காரு கருப்புசாமி. இந்த இடத்துல கோயில் கட்டுறதுல சில சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இங்க கோயில் அமைச்சிருக்காரு செண்பகராஜ். அவர் பக்கத்தில் உட்காந்து காலை அவரை பார்த்து நீட்டினான். மனைவி அந்த அன்னைக்கு அவளை கீழே தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்டால் அதுக்கப்புறம் மானு பிடிச்சா சத்தம் போட்டு படிச்சுன்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துக்கிட்டு அப்படியே படித்த மாதிரி வந்தேன். தன் உஷார் வந்துருச்சு. உஷார் வந்தவன் என்ன எங்கனக்குள்ளே பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிய, என்ன கோயில் இப்போ புதுசாக எங்கே இருக்குது, யார் வச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஏரிக்கு நடுவில் கோயில் அமைஞ்சிருக்கிறதால 6 மாசம் தண்ணியில சாமி மூழ்கி இருக்கும். அடுத்து தண்ணி வடைஞ்சு மறுபடியும் சாமிக்கு படையல்கள் நடக்கும். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் திருவிழா சமயத்துல தண்ணி வடிஞ்சிடும்னு இவர் சொல்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இது வந்து இந்த ஒரு 6 மாதம் தான் சொல்ல முடியும். 6 மாதம் தண்ணி பெருகிரும். ஆமாம், தண்ணி சாமி விற்கிறோம். சாமி விற்க அங்கே வரைக்கும் போயிடும், வேலி வரைக்கும் போயிடும். இந்த கொடை டயத்துக்கு வத்திரும். அங்கே அந்த பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த டயத்துக்கு அங்கே வத்திரும். அந்த திருவிழா டயத்துக்கு எப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வத்திரும். வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு மட்டும் தண்ணி வைக்கல. ஆமாம், நிற்காது. இந்த சமயத்துல இங்க வந்திருந்த சிலரை நான் சந்திச்சேன். அவங்களுக்கு கருப்புசாமி செஞ்சிருக்கிற நன்மைகளை பத்தி புல்லரிப்போட அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இவங்க ராமச்சந்திரன் சரஸ்வதி தம்பதி. இவங்க கருப்புசாமி பெயரை சொன்னதுமே பரவசத்தோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராமச்சந்திரன் ஆரம்பத்துல நல்ல வேலையில இருந்திருக்காரு. இவரோட ஆபீஸ்ல ஆள் குறைப்பு செய்யறதா சொல்லி திடீர்னு இவரோட வேலை பறி போயிருக்கு. எனக்கு போன ஜாப் வந்து திரும்ப எனக்கு கிடைக்கணும். இப்போ கிடைச்சிது அப்படின்னா நான் வருஷம் எல்லாம் முடிஞ்சாலும் கோயிலுக்கு எல்லைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். வந்து அதுக்கு வேண்டிட்டு போன ஒரு 8 நாள் தான் எனக்கு வந்து, அதான் 8ஆம் பூசைன்னு சொல்லுவாங்க. வந்து இந்த கோயிலுக்கு நான் பூசை கால் நட்டி பூஜை கொண்டாடுறது முடிஞ்சதுக்கப்புறம் 8 நாளுக்குள்ளே எனக்கு வந்து அங்கேருந்து இன்டர்வியூக்கு ஆள் கூப்பிட்டாங்க. வந்து இவரோட காலில் ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருந்திருக்கு. தலையில இருந்து கீழே இறங்குற ரத்தம் மறுபடியும் மேலே ஏறாது. அப்படி ஒரு வித்தியாசமான டிசீஸ் இவருக்கு கொஞ்ச நாளா இருந்திருக்கு. பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் இதை சரி பண்ணவே முடியாதுன்னு லைஃப் டைம் இப்படியே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு இங்க வந்து கருப்புசாமி கிட்ட வாக்கு கேட்டிருக்காரு. அடுத்த கோடைக்கு வரதுக்குள்ள சரியாகும்னு செண்பகராஜ் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தீராதுன்னு சொல்லப்பட்ட பிரச்சனை இப்ப சரியாகி இருக்கிறதா ஒரு புல்லரிப்போட சொல்றாரு ராமச்சந்திரன். வெரிக்கோஸ் வெயின்ஸ் சொல்லி வெயின்ஸ் ப்ராப்ளம். ஹார்ட்லேருந்து பிளட்டு காலுக்கு இப்போ பிளட்டு கீழே இறங்கும், திருப்பி ரிட்டர்ன் ஆகாது. எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகாது. அப்படிங்கும்போது என்ன செய்யும், கால் அப்படியே உட்காந்து ரொம்ப ஒரு 2 hours உட்காந்தோம்னு வச்சுக்கலாம், கால் அப்படி வீங்க ஆரம்பிச்சிடும். வந்து யானை கால் மாதிரி வீங்கிடும். அப்படி வந்து அப்படியே ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன். வந்து நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. அவங்க சொன்னாங்க இது வந்து லைஃப் டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து க்யூர் பண்ண முடியாது சொன்னாங்க. வந்து எவ்வளோ டாக்டர் சொன்னாங்க. வந்து மதுரை அப்போலோ ஹாஸ்பிட்டலே போய் செக் பண்ணேன். வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணதுக்கப்புறமா சொன்னாங்க இது க்யூர் பண்ண முடியாது, இது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம கருப்புசாமிகிட்ட போய் அருளா கேட்டேன். வந்து அருளா கேட்டதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் கோயில் கொடைக்குள்ளே வந்து உனக்கு நல்லா சரி பண்ணி தாரஞ்சு சொல்லி அப்படி சொன்னாப்புல. வந்து அதுக்கப்புறம் கருப்புசாமி பாடத்தை போட்டுட்டு அடுத்த வருஷம் கோயில் கொடைக்குள்ள எனக்கு சரியாச்சு அப்படின்னா உன் இல்லைக்கு நான் வந்து கிடாய் வெட்டி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டேன். வந்து அதே மாதிரி வந்து அந்த கிடாய் வெட்டி நான் நேர்ந்து எல்லாம் ரெடி பண்ண வந்தது. அடுத்து நான் சரஸ்வதி கிட்ட பேசினேன். இவங்களோட உடம்புக்குள்ளேயும் சின்ன வயசுல இருந்தே கருப்புசாமி என்ட்ராகிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. ஒரு முறை இவங்க கரண்ட்ல மாட்டி உயிர் போகும் ஆபத்துல சிக்கி இருக்காங்க. அந்த சமயத்துல மரண தருவாயில இருந்த சரஸ்வதிய கருப்புசாமி வந்து காப்பாத்தின அந்த அதிசய அனுபவத்தை எனக்கு விவரிச்சாங்க சரஸ்வதி. பேர் சின்னங்களா இப்படிதான் வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அந்த ஏரியா ஆளுங்க எல்லாம் வந்து நெஞ்செல்லாம் குத்தி செஞ்சு மூச்சே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் நெஞ்சில் அடிச்சடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் எல்லாம் எங்கள் அத்தை எல்லாரும் அழுக ஆரம்பிக்கும். என் கண்ணுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுன்னா, இந்த கருப்பு வந்து கருங்கச்சக்குள்ளால பாசப்படியில் ஒரு கால் உள்ள ஒரு கால் அதை வச்சு என்னை கையை கொடுத்து தூக்கி விட்டுச்சு. நாங்களாம் இருக்கணும் உன்னை விட்டுருவோமா எந்தி மோத அப்படின்னு 3 தடவை என்னை அரட்டுச்சு. அரட்டவும் அப்படியே எனக்கு உசுறு வந்த மாதிரி கருப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரஸ்வதிக்குள்ள கருப்புசாமியோட சக்தி இறங்கி நான் எதிர்பார்க்காத தருணத்துல திடீர்னு எகிரி விழுந்தாங்க.
அருள் வந்த நிலையில சரஸ்வதிக்குள்ள இருக்கிற கருப்புசாமி வந்து பேசினாரு. இன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற வேட்டைக்கு போற சம்பவத்தப்போ என்ன வந்து நிக்கும்படியும் அப்ப முதல் காட்சி உங்களுக்கு கொடுப்பேன்னு கருப்புசாமி சொல்லுச்சு. இந்த கருப்புசாமிய பத்தி எடுக்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சின்னும் 3வது கண் நிகழ்ச்சியோட புகழ் அதிகரிக்க தானும் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லுச்சு கருப்புசாமி. உங்களை வர வச்சதுக்க நான் 10 ஊர்லாம் சம்மதம் எனக்கு. நாளைக்கு வேட்டைக்கு நீங்க கூட வரதுக்கும் நாளைக்கு நான் உத்தரவு கொடுக்கம்பா, அங்க வச்சு எல்லையில கொடுக்கம்பா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. நானும் ஊர்வலத்துக்கு என் பெருமை தெரியணும்ப்பா. நீ வேட்டைக்கு கிளம்பல அவர்கிட்ட வாக்கு கேளுப்பா, உங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கும்பா. இப்போவும் நான் என்ன விடுங்க, என்னால் இருக்கவே முடியல. படுத்து பக்கம் சோர்ந்து வருது, என்னால் இருக்க முடியல. அதனால் தலைவலி தண்ணியை ஊற்றினேன். தலைவலி தண்ணியை ஊற்றிட்டு ஏதா இருந்தாலும் நீதான்ப்பான்ட்டு நான் வெறும் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டிட்டு நிற்கிறேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு வந்திருக்கேன். ஒரு ஏரிக்குள்ள அமைஞ்சிருக்கிற கருப்புசாமி கோயில் 6 மாசம் தண்ணிலையும் 6 மாசம் தரையிலையும் இருந்தபடி தன்னை தேடி வர பக்தர்களுக்கு பல அமானுஷ காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் அந்த கருப்புசாமி கோவில் திருவிழாவில் நடக்கிற அமானுஷங்களை எல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க ராமலட்சுமி. இவங்க மேல முனியோட சக்தி இறங்கும்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. சின்ன வயசுல நடந்த ஒரு விபத்துல இருந்து காப்பாத்தின முனி அதுல இருந்து இவங்களோடவே இருந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பல வருஷமா இவங்களுக்குள்ள இருக்கிற முனி இவங்களை விட்டு போக மறுத்து கூடவே இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. இந்த மாதிரி திருவிழா சமயங்கள்ல இவங்கள வீட்டுல இருக்க விடாம முனி இங்க பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறதா இவங்க சொல்றாங்க. இப்போவும் நான் என்ன விடுங்க, என்னால் இருக்கவே முடியல. படுத்து பக்கம் சோர்ந்து வருது, என்னால் இருக்க முடியல. அதனால் தலைவலி தண்ணியை ஊற்றினேன். தலைவலி தண்ணியை ஊற்றிட்டு ஏதா இருந்தாலும் நீதான்ப்பான்ட்டு நான் வெறும் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டிட்டு நிற்கிறேன். மெதுவா இரவு சூழ ஆரம்பிச்சது. இப்ப ராமச்சந்திரனும் சரஸ்வதியும் கையில ஒரு பெரிய மாலையை எடுத்துட்டு வந்தாங்க. தங்களோட வேண்டுதல் படி ராமச்சந்திரனுக்கு காலில் இருந்த வினோத டிசீஸ் சரியானதால இந்த பெரிய மாலைய முதல் மரியாதையா கொண்டு வந்து போடுறதுக்காக இங்க வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாலைய சாமி கண் திறக்கும் போது போடணும்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நானும் அவங்க கூட பேசிக்கிட்டே நடந்து கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சேன். இந்த ஏரி இப்ப இரவுல வேற மாதிரி காட்சியளிக்க ஆரம்பிச்சது. இருட்டுக்கு 6 கடல் தெரியாது. ஏரிய காணோம். காலையில பார்த்த இடம் இப்ப முழுசா நல்ல அலங்காரத்தோட இருந்தது. சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. காலையில நான் பார்த்த இடத்துல இருந்த வெட்டவெளி இப்ப தடுக்கப்பட்டு உள்ள கருப்புசாமியை சுத்தி மறைப்பு போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப ராமச்சந்திரன் அந்த பெரிய மாலைய அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு உள்ள போனாரு அந்த மனிதர். அடுத்து உள்ள என்ன நடக்குதுன்னு நான் பார்த்தேன். உள்ள கருப்புசாமிக்கு சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கருப்புசாமியை பார்க்கவே கலையா இருந்தாரு. இந்த கோலத்துல பார்க்கும்போது இவரா கோபக்கார சாமின்னு நினைக்க தோணுது. படையலுக்கு நேரம் நெருங்கிட்டதால ஊருக்குள்ள இருந்த மக்கள் ஏரியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கும்பல் மேலதாளத்தோட நடந்து வந்தது. அந்த கும்பலுக்கு முன்னாடி ஒருத்தர் கையில ஒரு ஆட்டை கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டு போனாரு. இன்னொருத்தர் கையில கருப்புசாமியோட கிரீடம் வச்ச தட்டு இருந்தது. கோயில வந்து சேர்ந்த அவங்கள சிலர் கற்களை வச்சு அடுப்பு கட்டி விறகு குச்சிகளை வச்சு பொங்கல் வைக்க தயாரானாங்க. இன்னொரு பக்கம் கச்சேரி கலகலப்பா நடந்துகிட்டு இருந்தது. பொங்கல் வேகமா தயாராக ஆரம்பிச்சது. கருப்புசாமிக்கு அலங்காரம் கனஜோரா நடந்துகிட்டு இருந்தது. அங்க இருந்த புத்துக்கு அலங்காரம் பண்ணி அதுல பல முட்டைகளை அங்கங்க வச்சிருந்தாங்க. 2 கோழிகள் படையலுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு கருப்புசாமிக்கு சரியான வேட்டைதான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல கணியன் கூத்து நடந்துகிட்டு இருந்தது.
அந்த சத்தங்களுக்கு நடுவுல ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்த ராமலட்சுமி அருள் வந்து ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களால அங்க அதே நிலையில உட்கார முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வேகமா ஆடிக்கிட்டு தரையில விழுந்து புரள்ற மாதிரியான பாவனையில ஆட ஆரம்பிச்சாங்க. அடுத்து அப்படியே எகிரி எகிரி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிற தெய்வ சிலைகள் இருக்கிற இடத்த நோக்கி போனாங்க. அங்க போனதும் அங்க இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்துக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல இப்ப கச்சேரி கேட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்த பெண்கள் பலரும் அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை பெண்களுக்கு நடுவுல காலையில பார்த்த அதே சின்ன பையனும் ஆவேசமா ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க ஆச்சரியமா இருந்தது. ஒரே இடத்துல இத்தனை பேர் அருள் வந்து ஆடுறத பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு எனக்குள்ள உண்டாச்சு. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு சக்தியால இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால உணர முடியுது. இந்த கோயில இருக்கிற ஒவ்வொரு தெய்வமும் இங்க வந்திருக்கிற மக்கள் மேல வந்து ஆடுன்னு சொன்னாங்க. ஒருவேளை இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறது பேய்களாகவும் இருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா இங்க கோயில இருக்கிற தெய்வங்களான முனீஸ்வரன், மாரியம்மன், இசக்கியம்மன், கருப்புசாமி எல்லாருமே வந்திருக்கிற பக்தர்களுக்குள்ள வந்து ஆடுவாங்கன்னும் துர்சக்திகள் இந்த ஏரியாக்குள்ளவே வர முடியாதுன்னும் எனக்கு விளக்கம் சொன்னாங்க. இந்த கலையபரத்துக்கு மத்தியில கருப்புசாமிக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச உணவுகள் வைக்கப்பட்டிருந்தது. நிறைய முட்டைகளோட சாப்பாடு அவருக்கு காத்துக்கிட்டு இருந்தது. எல்லா தெய்வங்களுக்கும் அவங்களுக்குரிய உணவு படையல் போட்டாங்க. உணவு படையல் முடிஞ்சதும் வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் மூடப்பட்ட திரை விலகிறதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. கருப்புசாமிக்கு முன்னாடி கட்டியிருந்த துணியை மீறி உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அந்த துணி படுதாவுக்கு முன்னாடி ராமலட்சுமி கழுத்துல மாலையோட ஆடிக்கிட்டு இருந்தாங்க. திரைக்கு மறுபக்கத்துல செண்பகராஜுக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த அலங்காரம் முடிஞ்சதும் திரை விலகியது. அந்த கணத்துல செண்பகராஜ் கருப்புசாமியை கும்பிட்ட நிலையில இருந்தாரு. அடுத்த பக்கத்துல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் ஒரு முறை வணங்கிட்டு வந்தாரு. மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து கருப்புசாமியை கும்பிடும்போது ஆவேசம் வந்தது. இப்ப எனக்கு கருப்புசாமியை நேரடியா பார்க்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது. காலையில சரஸ்வதி உடம்புக்குள்ள கருப்புசாமி வந்து உனக்கு நேரடியா என்னோட காட்சி கிடைக்கும்னு சொன்னது இதுதான்னு எனக்கு தோணுச்சு. இது 3வது கண் நிகழ்ச்சிக்கு கருப்புசாமியோட ஸ்பெஷல் தரிசனம். அதே ஆவேசத்தோட போய் ஆட ஆரம்பிச்சாரு செண்பகராஜ். கொஞ்ச நேரத்துல அவரோட கழுத்துல பலரும் ஒவ்வொருத்தரா மாலை போட ஆரம்பிச்சாங்க. அந்த நிலையில கருப்புசாமி வேட்டைக்கு கிளம்புச்சு. வேட்டை முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்த அவர்கிட்ட சிலர் வாக்கு கேட்டாங்க. அவங்களுக்கு அவசரமா பதில சொல்லுச்சு கருப்புசாமி. அடுத்து காத்திருந்த கருப்புசாமி கிட்ட ஒருத்தர் கோழியை கொடுத்தாரு. அதை தனியே கொண்டு போன கருப்பு இருட்டுக்குள்ள அந்த கோழியை சத்தம் வராம கடிச்சு ரத்தம் குடிச்சது. எல்லாம் முடிஞ்சு கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சது கருப்பு. கோயில் அடைஞ்சதும் செண்பகராஜோட கழுத்துல கிடந்த மாலைகளை பலரும் ஒவ்வொன்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவர் கத்தி மேல ஏற தயாராயிட்டாரு. 2 நபர்கள் அரிவாளை பிடிச்சுக்க அது மேல ஏறினாரு செண்பகராஜ். அடுத்த ஆட்கள் முன்னாடி நடந்துகிட்டே வர அரிவாள் முன்னாடி வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நேரமா கத்தி மேலேயே நடந்து வந்த அவரு கருப்புசாமி உருவத்துக்கு முன்னாடி வந்ததும் அங்கிருந்து குதிச்சாரு. இல்லை மோதிரம் காணாமச்சு எப்படி கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறப்போ கருப்புசாமி யாரில் வந்து 3ஆம் நாள் அந்த எடுத்தவங்களே கொண்டாந்து வீட்டுக்கு முன்னால் போட்டுருவாங்க அப்படின்னாங்க. அதேமாதிரி 3ஆம் நாள் இது சாணியில் உள்ளே வச்சு பொருளை வச்சு முத்தத்தில் போட்டு போயிட்டாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில ஒரு ஏரிக்குள்ள அமைஞ்சிருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். 6 மாசம் தண்ணிக்குள்ளையும் 6 மாசம் தரையிலையும் இருக்கும் இந்த கருப்புசாமி கோயில்ல பலவிதமான அமானுஷ்யங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன்.
இந்த தருணத்துல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த ஆட்டை கொண்டு வந்தாங்க. அத சிலர் பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப செண்பகராஜ் அந்த ஆட்டு ரத்தத்தை குடிக்கிற பாவனையில கீழே உட்கார்ந்தாரு. பார்க்க கூடாத காட்சிங்கிறதால ஒருத்தர் பெரிய துணியை கொண்டு வந்து காட்சியை யாரும் பார்க்க முடியாதபடி மூடினாரு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட அந்த மூடப்பட்ட பகுதியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ரத்தம் குடிச்ச வாயோட செண்பகராஜ் எழுந்தாரு. மறுபடியும் மேல சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சது. அதோட அவர் அங்க இருந்த ஒரு தீவட்டியை கொண்டு வர சொல்லி அதை கையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சாரு. கையில அந்த நெருப்பை பிடிச்சு ஏதோ குளிர்காயிற மாதிரியான தோரணையில அந்த காட்சி இருந்தது. கொஞ்ச நேரத்துல அருள் வந்த நிலையில இருக்கிற செண்பகராஜ் கிட்ட அடுத்தடுத்து மக்கள் வாக்கு கேட்க வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாக்கு சொல்லிக்கிட்டே வந்தாரு செண்பகராஜ். சிலருக்கு ரகசியமா சொல்றதும் சிலருக்கு வெளிப்படையா சொல்றதும் இவரோட வழக்கமா இருக்கு. வாக்கு சொல்லிக்கிட்டு வரும்போதுதான் ரொம்ப நேரமா கூட்டத்துல காத்துக்கிட்டு இருந்த ஒரு பையனை பார்த்தாரு. அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சது. அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அவன்கிட்ட மோகினி இருக்கிறதா சொன்னாரு. வெளிப்படையா சொல்லக்கூடாத விஷயம்னு அதை வெளியே சொல்லவா வேண்டாமான்னு கேட்டாரு. அவன் சொல்ல வேண்டாம்னு சொல்லவும் அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அடுத்து பலரையும் பார்த்து வாக்கு சொல்லிக்கிட்டே போனாரு. அவர் பலருக்கு வாக்கு சொன்னது என்னோட காதுகளுக்கு கேட்காம போனாலும் பதில்கள் கண்டிப்பா அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வா தான் இருக்கும்னு என்னால உணர முடியுது. இந்த கூட்டத்துல வந்து வாக்கு கேட்ட ஒரு பெண்ணை சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டேன். இவங்க முருகலட்சுமி. இவங்க வீட்டுல காணாம போன பொருளை கருப்புசாமி கொண்டு வந்து சேர்த்ததா சொல்றாங்க. அதை எடுத்துட்டு போன ஆள் 3வது நாளே கொண்டு வந்து வீட்டுல போட்டுட்டு போனதா சொல்லியும் ஆச்சரியப்படுறாங்க முருகலட்சுமி. அப்புறம் இங்கே வந்து நானும் இங்கே இவ்வளோ தூரம் பேர் வச்சு கும்பிட்டு செஞ்சு போய் என் பிள்ளை மோதிரம் காணாமல் போச்சு, எப்படி கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறப்போ கருப்புசாமி யாரில் வந்து 3ஆம் நாள் இந்த எடுத்தவங்களே கொண்டாந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் போட்டுருவாங்க அப்படின்னாங்க. அதேமாதிரி 3ஆம் நாள் நாங்கள் என்றைக்கு கூட இல்லை, காலையில் இது சாணியில் உள்ளே வச்சு பொருளை வச்சு முத்தத்தில் போட்டு போயிட்டாங்க. தன்னை தேடி வர பக்தர்களை எல்லா விதத்திலையும் இந்த கருப்புசாமி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறத இங்க வர பக்தர்கள் சொல்றதை வச்சு என்னால உணர முடியுது. இந்த உணர்வோட இங்க இருந்து நான் கிளம்புறேன். மறுபடியும் வேற ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருண். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். வினோத சைகை மூலம் நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக சொல்லும் ஒரு அமானுஷ்ய மனிதன். தூய்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கும்போது இறையாற்றலை நோக்கி நீங்கள் செல்ல வேணாம், உங்கள் நோக்கி இறையாற்றல். வீரமாமுனிவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வினோத ட்ரீட்மெண்ட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சண்டாளி பிடிச்சிருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா.